நானாக நானும் தரும் பேனானது பெண்பிழையான் ஆக்கம் பெரியதோ நானாக நானும் தரும் என்ற குரலை கிணங்க பெண்களின் மகிழ்ச்சி நிறைந்த காலம் பழைய காலமே என்று பேச வந்துள்ளேன். அன்றைய கால பெண்கள் சகிப்புத்தன்மை கொண்டவர்களாகவும் அதே நேரத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்று கூறுகிறேன். அன்றைய கால பெண்கள் பார்த்தீங்கன்னா காலையில எழுந்து அவங்க வீட்டில் காலையில வாசல்ல கோலம் போட்டு சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சாங்க. இன்றைய கால பெண்களும் காலையில எழுந்து அவங்க வீட்டு வாசல்ல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு டென்ஷனா போய் காஃபி போடுறாங்க. இதுல எங்க இருக்கும் மகிழ்ச்சி? சொல்லுங்க நடுவர்களே, கேட்டுட்டு இருக்கிறோம், பேசுங்க. நீங்க யோசிச்சு பேசக்கூடாது, பழமைவாதி கடகடன் சொல்லணும் இல்லைங்களா? அன்றைய கால பெண்களுக்கு குடும்பம் தான் உலகம் இருந்தாங்க. நவீன கால பெண்களுக்கு உலகத்தை பத்தி எல்லாம் தெரியும், ஆனா வீட்டை பத்தி எதுவும் தெரியவில்லை. அப்ப எப்படி இருக்கும் மகிழ்ச்சி? அன்றைய காலத்துல பெண்கள் குடும்பத்தையும் கணவரையும் குழந்தைகளையும் கவனிப்பது மட்டும்தான் மகிழ்ச்சி அவங்களுக்கு. ஏன்னா போன் இல்லை, டிவி இல்லை, கணவருடனும் குழந்தைகளுடனும் மகிழ்ச்சியோட ஆனந்தமா மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. அன்றைய கால பெண்களுக்கு குடும்பத்துக்காகவும் அக்குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்காகவும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க, ஒற்றுமையோடு வாழ்ந்து வந்தாங்க, மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்க. நடுவர் அவர்களே, அன்றைய கால பெண்களின் வாழ்க்கை காலம் மகிழ்ச்சியான காலமே என்று அடித்து கூறுகிறேன். சூரியன் இன்றி பூமி சுழலாது, பெண்கள் இன்றி இப்பூ உலகம் இயங்காது என்று பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. சுமித்ரா மேம் நவீன காலத்தை பற்றி இப்பொழுது பேச வருகிறார்கள். இங்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், என்னுடன் பணியாற்றும் சகோதரிகளுக்கும் மற்றும் மாணவ கண்மணிகளுக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நான் பேச வந்துள்ள தலைப்பு பெண்களின் மகிழ்ச்சி நிறைந்த காலம் நவீன காலமே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். தரணி போற்றும் தங்க பெண்களே, பாரதி கண்ட புதுமை பெண்களே, சாதிக்க துடிக்கும் சிங்க பெண்களே, சரித்திரம் படைக்கும் புரட்சி பெண்களே, பெண்ணாய் பிறந்ததில் மகிழ்ச்சியும் கர்வமும் கொண்டிரு. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் களை எடுத்த கையெல்லாம் இந்த காலத்துல ஐடில டைப் அடிச்சிட்டு இருக்குங்க. நடுவர்களே, இதெல்லாம் மகிழ்ச்சி நிறைந்த காலம். அறக்க பறக்க 4 மணிக்கு கோழி கூவுறதுக்கு முன்னாடி எந்திரிச்ச நம்ம பெண்கள் எல்லாரும் இப்ப அலாரம் வச்சு ரிலாக்ஸா எடுத்துக்கிறோங்க. இதெல்லாம் மகிழ்ச்சி. 10 பேருக்கு சமைச்சு போட்ட கையெல்லாம் இன்னைக்கு எங்களுக்கு வேணும்ன்றத ரிலாக்ஸா ஆர்டர் பண்ணி வீட்டு வாசல்லே வாங்கி சாப்பிடுறோங்க. இதெல்லாம் மகிழ்ச்சி. நடுவர் அவர்களே, யாருக்காவது உதவி வேணும்னா அந்த காலத்துல என்ன செய்வாங்க? பக்கத்துல போய் கேட்பாங்க. கேட்கலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. ஆனா நாங்க நவீன பெண்கள்லாம் என்ன செய்வோம் தெரியுங்களா? உடனே போனை எடுப்போம். போன்ல வந்து புக் பண்ணிட்டு கார் டாக்ஸியோ ஆட்டோவோ வீட்டு வாசல்ல வந்து கூட்டிட்டு போவோங்க. இல்லைன்னா சாவி எடுப்போம், பைக் எடுத்து சருன்னு போயிடுவோங்க யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா. இதெல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சி. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல பவுடர் அடிக்கவே நம்ம பெண்கள்லாம் யோசிப்பாங்களாம். ஆனா நாங்க
கோல்டுன்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் நீங்கள் அதை முறியடிச்சு என்ன பண்ணிட்டீங்க, நவீன காலம் தான் கோல்டுங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. அடுத்த அணி என்ன பேசுன்னு பார்க்கலாம். உங்கள் நேம் சொல்லிட்டு ஆரம்பிங்க மேம். ஒவ்வொருத்தரும் அதிரடியாக வந்து இறங்குறாங்க, கவனிங்க. என் பெயர் ஆர் இந்திரா. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களோடு ஒரு சின்ன கவிதையோடு இதை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சிறு கவிதை மகளிருக்காக. பெண் என்பவள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறாள் என்பது பிரெஞ்சு மொழி. அந்த வாக்கிற்கு இணங்க பெண் என்பவள் யார்? கடவுளின் கருவறை, தைரியத்தின் பிறப்பிடம், விடை தெரியா விடுகதை, வரைய முடியாத ஓவியம், படைக்க முடியாத காவியம், முடிக்க முடியாத கவிதை, மனதை மயக்கும் இசை, காப்பியம் படைக்கும் முத்தமிழ், யாதுமாகி நின்றாள் அவள். நடுவர் அவர்களே, நான் பேச வந்திருக்கும் தலைப்பு என்னவென்றால், பெண்களின் மகிழ்ச்சி நிறைந்த காலம் பழமையான காலமே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். பழமையான காலத்தில் கூட்டு குடும்பம் நடத்தி மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தனார் என அனைவரையும் அனுசரித்து குடும்பம் நடத்தி பெண்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தனர். பழமையான காலத்தில் வருமானம் குறைவாக இருந்தாலும் நிறைவான குடும்பத்தை நடத்தி பெண்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். நடுவர் அவர்களே, இதற்கு முன் பேசிய எனது அருமை சகோதரி திருமதி சுமிதா அவர்கள் கூறியது போல, கோழி கூவ 4 மணிக்கு எந்திரிப்பாங்களாம். அந்த காலத்து பழைய பெண்கள் அறக்க பறக்க ஓடுவாங்களாம். இவங்க ரிலாக்ஸா அலாரம் வச்சு 7 மணிக்கு எந்திரிப்பாங்களாம். இது நவீன பெண்களோட கருத்து. அதற்கு நான் சொல்கிறேன், அந்த காலத்துல பழைய பெண்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போட்டு அடுப்பறைக்கு போய் தன் குடும்பத்துக்காக அறுசுவை உணவளித்து மகிழ்ந்து கொள்வாள் பழைய காலத்து பெண்கள். இந்த காலத்துல ஆன்லைன்ல ஆர்டர் செஞ்சா வீட்டு வாசலுக்கே வருமாம் ஃபுட்டு. அதுல எங்க இருக்கு ஆரோக்கியம்? இதுவா மகிழ்ச்சி? பழைய காலத்து பெண்கள் அறுசுவை உணவளித்து தன் குடும்பம் தான் உலகம் என்று வாழ்ந்து வந்தனர். நடுவர் அவர்களே, இந்த காலத்து நவீன பெண்கள் பெடிக்யூர் மெடிக்யூர் எல்லாம் இவங்க செய்வாங்களாம். அதுல மகிழ்ச்சி இருக்கா நவீன கால பெண்களுக்கு? இதுல எங்க இருக்கு மகிழ்ச்சி? நடுவர் அவர்களே, அந்த காலத்து பெண்கள் குளித்து விட்டு மஞ்சள் பூசி முகத்தில் ஒரு குங்குமம் பொட்டு வைத்து வந்தால் அதுவல்லவா மகிழ்ச்சி அவர்களுக்கு? ஒரு திருவிழா என்றால் ஒன்று கூடி அங்காளி பங்காளி உற்றார் உறவினர் என அனைவரும் மாட்டு வண்டி பூட்டிக் கொண்டு அந்த திருவிழாவை பார்க்க செல்லும் போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். நடுவர் அவர்களே, இதுவல்லவா மகிழ்ச்சி? பழமையான காலத்தில் ஆரோக்கியம் நிறைந்த உணவோடு அன்பையும் பரிமாறி பாசத்தையும் மெருகூட்டி அன்போடு வாழ்ந்து பெண்கள் பெருமித மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல செல்போன்லாம் கிடையாது. ஆனா கணவன் மனைவியிடையே புரிதல் என்பது நன்றாக இருந்தது. இந்த காலத்தில் செல்போன்ல பேசிய புரிதல் என்பது இல்லாமல் போய்விட்டது. நடுவர் அவர்களே, எனவே பெண்களின் மகிழ்ச்சி நிறைந்த காலம் பழமையான காலமே என்று நல்லதொரு தீர்ப்பினை வழங்குமாறும் வாய்ப்பினை அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி இந்திரா மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. சில விஷயங்கள் எல்லாருமே நம்மளும் கணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆடியன்ஸ் தான் ஜட்ஜை மட்டும் மாட்ட விட்டுறாதீங்க. ஸோ நம்ம நடுவர் அவர்களே பயமா இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் தான் ஜட்ஜு. ஸோ நம்மளும் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் கவனிங்க, பழைய காலம் நவீன காலம் ரெண்டுல எது சிறந்ததுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் நவீன காலத்தை பற்றி பேசுவர் சரஸ்வதி அவர்கள் பேசுகிறார்கள். இங்கு வருகை புரிந்திருக்கும் நடுவர்களுக்கும் மற்றும் விழாவை சிறப்பித்து தர வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும், என் உடன் பிறவாத சகோதர சகோதரிகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சரசு. நான் இன்று பேச வந்த தலைப்பு பெண்களின் மகிழ்ச்சி நிறைந்த காலம் புதுமையான காலம், அதான் இந்த நவீன காலமே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, நம்ம பெண்கள் விட்டுடுங்க, குழந்தைங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னா
என்னெல்லாம் செய்வோம், என்னெல்லாம் நம்ம நினைப்போம். இவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதெல்லாம் செஞ்சால் மகிழ்ச்சியாக இருப்பாங்க? வேண்டியது கிடைச்சா, விரும்பினபடி நடந்துக்கிட்டா, எல்லாரும் நம்ம பக்கத்தில் சப்போர்ட்டாக இருந்தால், இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போது சகோதரி சொன்னாங்க, பழமையான பெண்கள் நாங்கள் எழுந்து சமைச்சு குடும்பத்தை பார்த்துக்கிட்டோம், அதில் சந்தோஷமாக இருந்தோம்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, பழைய காலத்து சமையலே எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தண்ணி இறைச்சி கிணத்துலையோ குளத்துலையோ கொண்டு வந்து தான் சமையல் பண்ணாங்க. அதுக்கு யாருமே அவங்களுக்கு உறுதுணையெல்லாம் இருக்க மாட்டாங்க. பெண்கள் மட்டுமே பெண்கள் வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்க செஞ்சு முடிச்சு சாப்பாடு எல்லாம் செஞ்சு அவங்க சொன்ன மாதிரி கூட்டு குடும்பமாக அவங்க கணவர், அவங்க மாமியார், மாமனார் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சு அந்த சாப்பாடு ஏதாவது மீதி மிச்சம் இருந்தால் தான் அந்த பெண் சாப்பிட்டாங்க. அப்போ எங்கே இருந்தது அந்த ஆரோக்கியம்? அந்த ஆரோக்கியம் இல்லாத பெண் எப்படி சந்தோஷமாக இருந்திருப்பாங்க? கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு. சந்தோஷம் என்பது நமக்கு நினச்சபடி சாப்பிடணும். கடகடன்னு இந்த காலத்து பெண்கள் நம்ம எழுந்தோம்னா, எங்கள் சகோதரி சுமிதா சொன்ன மாதிரி நாங்கள் சீக்கிரமாக எழுந்துனாலும் லேட்டாக எழுந்தால் கூட பட்டனை தட்டினா தண்ணி வரும், டேப்பை திறந்தா தண்ணி வரும், சுவிட்சை ஆன் பண்ணால் நம்ம லைட் வச்சு கேஸில் சமையல் பண்ணுவோம். எளிதான நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா நவீன உபகரணங்களும் நமக்கு இந்த காலத்தில் கிடச்சிருக்குது. அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம எதை நினைக்கிறோமோ பிளான் பண்ணி வச்சுட்டு தூங்குவோம். காலையில் இருந்து கடன்னு ஆரோக்கியத்துக்கு தேவையான அத்தனை சமையலும் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடுவோம். இருக்கிறத பகிர்ந்து இது உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லி கட்டிட்டு நம்ம வெளியில் வருவோம். அப்படி வெளியில் வரும்பொழுது கால் பண்ணி கையில் இருக்குது நம்ம எங்கே போகணும்னு பிளான் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு நம்ம சந்தோஷமாக போக முடியும். அங்கே இருக்குது சந்தோஷம். நம்ம குழந்தைங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நாங்களும் சந்தோஷமாக இருந்தோம், எங்கள் மாமியார் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க, இப்போ வச்சு தான் இருக்கிறோம். அப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம இந்த கால பெண்கள் தானே. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, நாங்கள் எல்லாரும் ஒன்றா கூடி சந்தோஷமாக நல்ல நாளாக கொண்டாடுவோம் அப்படின்னாங்க. சந்தோஷமாக கொண்டாடுறீங்க. ஆனால் அந்த காலத்தில் இப்போ நாங்கள் எங்கள் அம்மா காலத்தில் எனக்கு முன்னவங்க தான் பழமையாக காலம் சொல்லுவேன். என் காலத்துலேயுமே கூட எங்கள் அம்மா விருப்பப்படி தான் நான் படித்தேன், நல்லாவே படித்தேன். ஆனால் என்னுடைய விருப்பப்படி நான் படிக்கணும்னு நினச்சது கூட என்னால் சொல்ல முடியல. அந்த காலகட்டத்தில் என் காலமே அப்படி இருந்தது. ஏன்னா எங்களுடைய குடும்பம் வருமானம் கம்மியாக இருந்ததுனால அங்கே என்னால் சந்தோஷத்தை எங்கள் அம்மா எனக்கு படிப்பாங்கன்னு நினச்சாலும் கூட எங்கள் அம்மாவால் என்ன படிக்க வைக்க முடியல. அங்கே எங்கள் அம்மாவுக்கு மகிழ்ச்சி இருந்ததா? இல்லைங்களே, சந்தோஷம் இல்லை. ஆனால் இப்போ நான் என் குழந்தைய எப்படி படிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணுறேன். என் குழந்தைக்கு படி நான் பண்ணுறதுக்கு எனக்கு பொருளாதாரம் ஈட்டுறதுக்கு, கல்வி அறிவு கொடுக்கறதுக்கு, எனக்கு வருமானம் ஈட்டுறதுக்கு சுயசார்பு தொழில் இருக்குது. அதனால நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்க வளர்ந்து திருமண வயதில் இருக்கிற இங்கே இருக்கிற எல்லா மகளிர் குழந்தைங்களும் தான் கணவரை தேர்ந்தெடுக்க உரிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த வயது முடிந்த பிறகுதான் திருமணம் செய்வோம் என்ற அவர்களுக்கு ஒன்றும் உரிமை இருக்குது. இப்போ சட்டங்கள் திட்டங்கள் வந்திருக்குது இந்த இடத்துல. அதனால இந்த கால பெண்கள் அனைத்தையும் பெற்றவர்களாக, அப்புறம் மகளிருக்குன்னு இப்போ எல்லாமே வசதி வந்துருக்குல்ல. நம்ம நினச்ச மாதிரி போகும்போது நமக்கு நினச்சோம்னா மகளிர் பஸ்லேயே போகலாம். நமக்குன்னு பஸ் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, பாஸ் இருக்குது, எங்கே இருக்கணும் ஜாலியாக போகிறோம். அப்போ அதுதான் மகிழ்ச்சி. அதனால மகிழ்ச்சி நிறைந்த காலம் இந்த காலத்தில் வளர இந்த பெண்களுக்கு கல்வி அறிவு உடையவர்களாக, எதையும் நினைத்ததை தைரியமாக பேசக்கூடிய தைரியசாலி பெண்களாக இந்த கால பெண்கள் இருக்கிறார்கள். சுய சார்பு பெற்று தொழில் செய்து தன் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்துக் கொண்டு தானும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று கூறி இந்த கால பெண்களின் வாழ்க்கையே மகிழ்ச்சி நிறைந்த காலம் என்று தீர்ப்பளிக்குமாறு நடுவர்களை கேட்டுக்கொண்டு நன்றி தெரிகிறேன். நன்றி, வணக்கம். தீர்ப்பை மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு என்று நான் விட்டுவிடுவேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை புரிந்திருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பெண்களின் மகிழ்ச்சி நிறைந்த காலம் பழமையான காலமே என்ற தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அந்த காலத்துல பெண்கள் மனிதர்களை நேசித்து பொருட்களை பயன்படுத்தினார்கள். ஆனா இந்த கால பெண்கள் பொருட்களை நேசித்து மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள். அந்த காலத்துல பெண்கள் கூட்டு குடும்பத்துல வாழ்ந்ததால்
விறகு கட்டையில சமைத்து அறுசுவையோட எல்லாருமே அன்பு பாசம் அனைத்தையும் அரவணைப்பு எல்லாத்தையும் ஒன்றிணைந்து நிலாச்சோறு சாப்பிட்டாங்களே அதுல இருந்ததுங்க மகிழ்ச்சி. இப்ப என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நாங்க தனி கொடுத்தன போய் 4 பேர் சாப்பிடுறோம், நாங்க வேண்டியதை செய்து சாப்பிடுறோம், எங்களுக்கு அதுல மகிழ்ச்சி இருக்கு. அந்த சாப்பாட்டுலையும் மாமனார் மாமியார் கூட நல்லா இருக்கிறாங்களாம். ஏன்னா அவங்க பழமை காலத்து சாப்பாட்டை சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருந்தவங்க. இவங்க வந்து ஆர்டர் பண்ணுவாங்களா, வீட்டு வாசல்ல வருமா, அதை சாப்பிட்டாங்களா, அதில் ஆரோக்கியம் இருக்குமா, அதை மாமனார் மாமியார் கேட்பாங்களாம். அந்த காலத்துல கணவன் மனைவி வந்து அதிகமா பேச மாட்டார்கள், கண்ணால் பேசிப்பாங்க. ஏன் தெரியுமா? கடைசி வர அந்யோன்யமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ஆனா இந்த நவீன காலத்துல கணவன் மனைவி அதிகமாக பேசுகிறார்கள். சண்டை சச்சரவு அதிகமாக அதிகரித்துக் கொண்டே கைவர் அப்படின்ற நிலைமைக்கு அதிகரித்துக் கொண்டே போய் உள்ளது. நடுவர்களே, அந்த காலத்து பெண்கள் விளையாட்டில் கூட அறத்தை கற்றுக் கொடுத்தார்கள். விளையாட்டு என்ன விளையாட்டு தெரியுமா? பருப்பு கடையில விளையாட்டு. அந்த காலத்து பெண்கள் குழந்தைய கையை பிடிச்சுக்கிட்டு பருப்பு கடைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விரலுக்கும் இது சாதம், இது பருப்பு, இது கூட்டு, ரசம், பொரியல் அப்படி சொல்லி இது அம்மாவுக்கு கொஞ்சம், அப்பாவுக்கு கொஞ்சம், பாட்டிக்கு கொஞ்சம், தாத்தாவுக்கு கொஞ்சம், அண்ணனுக்கு கொஞ்சம் உறவுகளை சொல்லி அதை ஒன்றாக பிசைந்து பகிர்ந்து அன்போடு ஊட்டினார்களே அந்த காலத்து பெண்கள். அது இருக்கிறது மகிழ்ச்சி. அன்று 10 பெற்றாலும் பேணி காத்து ஆரோக்கியத்துடன் நல்ல பழக்க வழக்கத்துடன் வாழ்ந்தார்கள் அந்த காலத்து பெண்கள். இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல குளத்துக்கோ குளம் சொல்லுவாங்க, அங்க போய் தான் தண்ணி எடுத்து போகணும். 1 கிலோமீட்டர், அந்த 1 கிலோமீட்டருக்கு குழந்தைய விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்த காலத்துல உட்கார வச்சுட்டு கரையில ஒரு குளத்தை வச்சு 2 கிலோமீட்டர் நடந்தே வந்து ஆரோக்கியமா மகிழ்ச்சி அந்த குழந்தைய இறக்கி விட்டுட்டு சந்தோஷமாக இருந்தார்கள் அந்த காலத்து பெண்கள். இந்த காலத்து நவீன கால பெண்கள் ஒன்று நடக்கிறது ஏன் ஆரோக்கியம் இல்லை. அந்த காலத்து பெண்களுக்கு பாஸ்போர்ட் முட்டை வாங்கி சாப்பிட்டதுனால ஆரோக்கியம் கிடையாது. அந்த காலத்து பெண்கள் ஆரோக்கியமான அரிசியோட நன்மை ஆட்டுக்கள் எல்லாம் அரைத்து சமைத்து சாப்பிட்டதுனாலையும் சாப்பிட்டது மட்டுமல்ல, அந்த குடும்பத்தோட பாசம் அன்பு எல்லாத்தையும் பிடித்து சாப்பிட்டதுனால மட்டும்தாங்க ஆரோக்கியம் இருந்தது. ஆரோக்கியம் இருந்ததுனால மட்டும்தாங்க 10 குழந்தைகளை பெற்று பேணி காத்தார்கள். அப்போ வந்து மருத்துவமனை போக மாட்டாங்க. என்ன ஒருத்த சொன்னாங்க, அந்த காலத்து பெண்கள் கையிலேயே ஒரு வைத்தியம் வச்சிருப்பாங்க. ஒரு சிறிய நோய் வந்தா கூட முதல் உதவி வந்து கை வைத்தியம் தாங்க. ஆனா படிச்ச மேதைகள் இருந்தாங்க, படிக்காத மேதைகள் இருந்தாங்க. 10 குழந்தை பெற்றாங்க, 10 பைசா செலவில்லாத வீட்டிலேயே மருத்துவம் பார்த்தார்கள். ஆபரேஷன் கிடையாது, நார்மல் தாங்க. ஆனா இந்த நவீன காலத்துல 1 2 பெற்றா கூட மருத்துவமனைக்கு ஓடி போய் 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணிருக்காங்க. இதாங்க நவீன கால மகிழ்ச்சி. பழமை காலத்துல நிறைய பாயிண்ட் சொல்றாங்க. இந்த பக்கம் இருந்து கை தட்டுகள் ஒன்னையும் காணும். பாயிண்ட்ஸை யாரும் நோட் பண்ணலையா? அவங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட் வாட்ச் பண்ணுங்க. பார்த்து இயற்கையை ரசித்து வாழ்ந்த பெண்கள் தாங்க அந்த பழமையான பெண்கள். இங்கே இருக்கிறது மகிழ்ச்சி, பொற்காலம் எல்லாமே அங்கதாங்க இருக்குது. என உறுதி சத்தியமா சொல்றேன், மகிழ்ச்சி என்பது நம்மளோட உணவு, ஆரோக்கியம், உடை பாதுகாப்பு, மொத்தத்துல ஆரோக்கியம் இருந்தாங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும் நம்மளால என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது கலைஞர் புதுமை பெண் நவீன காலத்தை பற்றி
பற்றி பேச வருகிறார்கள். கலைவாணி. என்னுடைய பெயர் சாந்தி, அங்கன்வாடி பணியாளர். அப்பா அங்கன்வாடிலாம் வந்தீங்க, நான் நினைக்கவே இல்லை. பயங்கரமா அதிரடியா சிங்கம் மாதிரி பேசுறாங்க. என் பெயர் கலைவாணி. அவையோருக்கும் சபையோருக்கும் என் கண்மணிகளான மாணவ கண்மணிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இனிய மகளிர் தின வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் இப்பொழுது பெண்கள் மகிழ்ச்சி நிறைந்த காலம் நவீன காலம் தான் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அந்த காலத்துல அடுத்த வீட்டுக்கு போகுதுன்னா கூட துணையோட அனுப்பிச்சாங்க. ஆனா இந்த காலத்துல ஃப்ளைட்லயே தனியா ஓட்டிட்டு போறாங்க. இந்த கால நவீன பெண்கள் இதுலதாங்க எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல வீட்டு கணக்கு போட கூட அனுமதிக்காத காலம் போய் இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டராவே கணக்கு நாட்டுக்கே கணக்கு போடுறோம் இந்த கால பெண்கள். அழுப்போதும் பெண்ணுக்கு படிப்பு இருக்குன்னு கேட்டாங்க அந்த காலத்துல. ஆனா இந்த காலத்துல படிச்ச பொண்ணதான் கட்டணும்னு சொல்றாங்க. ஏன்னா அவதான் குடும்பத்தை நிறுத்தி சீராக்கவான்னு சொல்றாங்க. இந்த கால நவீன பெண்களை தான் விரும்புறாங்க நண்பர்களே. உலக சாதனையாளர்கள் பட்டியல்ல இப்ப அதிகமா முன்னேறது இந்த கால நவீன பெண்கள் தான். இதுக்கு உதாரணம் கல்பனா சாவ்லா, மல்லேஸ்வரி, ஆவி சிந்து, இன்னும் பல பேர் சொல்லலாங்க. இப்ப இங்க அமர்ந்திருக்க அனைவருமே சாதனையாளர்கள் தான், சாதனை பெண்கள் தான். டிவி கூட பார்க்க நேரம் இல்லாத காலத்துல இருந்த அந்த காலம் போய் இந்த காலத்துல கையளவு செல்லிலேயே உலகத்தையே பார்த்துக்கிறோம் இந்த கால நவீன பெண்கள். தலை முதல் பாதம் வர எங்களை நாங்களே அழகுபடுத்திக்கிட்டு கான்பிடன்ஸா நிக்கிறோம். அதுக்கு காரணம் எங்களோட சம்பாத்தியத்தை கொடுத்த தைரியம் தாங்க. உங்களை போன்ற படிக்கிற கல்லூரி கண்மணிகள் எல்லாம் பெற்றோர்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பார்ட் டைம் ஜாப் செஞ்சு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. படிப்பு செலவெல்லாம் பார்த்துக்கிறாங்க இந்த கால நவீன பெண்கள். அந்த காலத்துல பெண்கள் வந்து விருப்பப்படி உடை அணிய முடியாதுங்க. ஆனா இந்த காலத்துல சுடிதார் போட்டுக்கிறோம், சல்வார் அணிஞ்சுக்கிறோம், டாப் போட்டுக்கிறோம், நைட்டி போட்டுக்கிறோம். எங்க விருப்பப்படி நாங்க உடை அணிஞ்சுக்கிறோங்க. இந்த காலத்துல இருக்க பெண்கள் நாங்க சுதந்திரமாவும் இருக்கோம், சந்தோஷமாவும் இருக்கிறாங்க. அக்கா சாந்தி, சகோதரி சாந்தி சொன்னாங்கல்ல, விறகு வெட்டிட்டு வந்து கடா வெட்டி பிரியாணி போட்டோம்னு சொல்றாங்க உறவுகளுக்கு எல்லாம். ஆனா இந்த காலத்துல உறவுகள் எல்லாம் எங்களுக்கும் இரண்டு பேரும் ஆண்களும் பெண்களும் சேர்த்து சமைச்சு எங்களை உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுறாங்க இந்த காலத்துல. இதுதாங்க நவீன பெண்களின் உண்மையான மகிழ்ச்சி. திருமணத்துக்கு அப்புறம் படிச்சு ஜவ்வாது மலையிலிருந்து வந்து சென்னைக்கு போய் பரீட்சை எழுதி 23 வயதே ஆன ஸ்ரீமதி இன்னைக்கு சிவில் நீதிபதியாக இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் நவீன பெண்களுடைய தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை தாங்க. இன்றைக்கு பெண்கள் நாங்க வேலைக்கு போறோம்னாங்க பெற்றவங்களுக்கு எது தேவைனாலும் நாங்க நிறைவு செய்யறோம். அதே மாதிரி புகுந்த வீட்டுல எது தேவைனாலும் நாங்க வந்து மனசார நிறைவு செய்யறோங்க. எந்த தேவை என்ன வேணும், மாமனார் மாமியாருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவா எது வேணாலும் நாங்க போய் பாக்குறோங்க. வீட்டுக்காரருடைய கையை இல்லாம நாங்களே செய்யறோம் இந்த கால நவீன பெண்கள். இதுலதாங்க எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு. அந்த காலத்துல பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க பயந்த காலம் போய் இந்த காலத்துல நவீன பெண்கள் தான் கல்வியில் முன்னேறி இருக்காங்க. இந்தியாவே 55% கல்வி உயர்கல்வி படிக்கும் மாநிலம் எதுன்னா நம்ம தமிழ்நாடு தாங்க. சகோதரி இந்திரா அவர்கள் சொன்னாங்க, பிறந்த நாள் விழானா அங்காளி கூப்பிடும், பங்காளி கூப்பிடும், எல்லாம் கூப்பிட்டு செய்வோம்னு சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல விழாக்கள் தான் குறைவா இருக்குதுங்க. ஆனா இந்த காலத்துல விழாக்கள் தான் அதிகமா இருக்கு.
உறுதியோடு இருக்கிறோம் என்று தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கலைவாணி அவர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆடியன்ஸ் நல்லா கவனிங்க. நடுவர் அவர்களேன்னு சொல்லும்போது நான் உங்ககிட்டயே விட்டுட்டேன். இப்போ என்ன அப்படின்னா, பழமை காலம் அண்ட் நவீன காலம் இரண்டையும் நம்ம அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது நமக்குள்ள என்னென்ன கருத்துக்களை எடுத்துக்கொண்டோம் அப்படிங்கிறது தான் இந்த பட்டிமன்றத்தினுடைய முக்கியமான விஷயம். பட்டிமன்றம் அப்படின்னா இரண்டு அணியினருக்கும் போட்டியினை தூண்டிவிட்டு முதல் பரிசு இரண்டாம் பரிசு என்று வழங்குவது பட்டிமன்றம் அல்ல. இதிலிருந்து என்ன நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு பயனடைகிறோம் என்பதுதான். இப்பொழுது நவீன காலத்துல பெண்கள் சொன்னாங்க, காலையில அலாரம் வச்சு 7 மணிக்கு எந்திரிச்சு ஃபாஸ்ட் ஃபுட் ஆர்டர் பண்ணி நாங்க அழகா பைக்ல போயிட்டு வந்துருவோம்னு சொன்னாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு, நாங்க சந்தோஷமா இருக்கோம். ஸோ பெரிய பெரிய சாதனையாளர்களா இருந்தோன்னு நவீன காலம் அந்த குழு சொன்னாங்க. புதுமை கால பெண்கள் சொன்ன கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா ஓல்ட் இஸ் கோல்ட். அந்த காலத்துல ஹாஸ்பிட்டல் போகாமலேயே 10 குழந்தைகளை ஈன்றெடுத்த தாய்மார்களும் அது மட்டுமன்றி உடல் உழைப்பால் 80 வயது வரை வாழ்ந்த பெண்மணிகளும் இருக்கிறார்கள். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துல என்னன்னா, அந்த காலத்துல இயற்கையோட இணைஞ்சு மருந்தடிக்காத காய்கறிகளையும் கனிகளையும் சாப்பிட்டு உற்றார் உறவினரிடம் ஒன்று சேர்ந்து கணவன் மனைவி மாமா மச்சான் என்று கிராமத்திய மற்றும் ஒவ்வொருவருடன் இணைந்து அந்த காலம் பழமை காலம் அது ஒரு விதமாக அமைந்தது. புதுமை காலம் தீபாவளி பொங்கல் அத்தனை விழாக்களையும் சன் டிவியிலேயே முடித்து விடுகிறார்கள். சினிமாக்காரர்கள் போடும் அத்தனை நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு போனில் இருந்து மாமா வருகிறேன் மச்சான் வருகிறேன் ஊரில் இல்லை, நாங்கள் வேற மாதிரி இருக்கிறோம், பிஸியாக இருக்கிறோம் என்று உறவுகளை எல்லாம் தூரமாக வைத்துக் கொண்டு அவரவர்கள் டிவியிலையும் போனிலும் மூழ்கி விடுகிறார்கள். ஸோ பழமை காலத்துக்கும் புதுமை காலத்துக்கும் நம்ம ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும். ஸோ மொபைல் ஃபோன் வந்தது ஒரு விதத்தில் நல்லது தான், இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கெட்டதாக இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் கம்மி, உடல் உழைப்பு அதிகம். ஆனால் குடும்பங்கிற ஒரு பண்பாடோட நம்ம எல்லாருமே அதை பின்பற்றி ஆரோக்கியமாக இருக்கோம். ஸோ இது ரெண்டு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நவீன காலத்தில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை நல்ல விதத்தில் நம்ம பயன்படுத்திக்கிறோம். பழமை காலத்தில் இருக்கிற முக்கியமான நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இந்த ரெண்டு அணியரும் மிக சிறப்பாக இந்த பட்டிமன்றத்தை நடத்தினார்கள். ஆனால் நாம் போட்டி என்று அழைத்துவிட்டால் நாம் பேசும் திறன், நவீன காலத்துக்காரர்கள் பேச்சு திறமையாலும் அந்த முக்கியமான சில விஷயங்களையும் புதுமை பெண் என்று நாம் ஆடியன்ஸையும் நடுவர்களையும் சிறிது மயக்கிவிட்டார்கள். பழமை காலம் அவர்களும் மிக சிறப்பாக இசைத்தார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் சிறப்பாக பேச்சு திறனும் இன்னும் சில கருத்துக்களையும் முன்வைக்கும் பொழுது அவர்கள் இரண்டாவது அணியராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். முதல் அணியராக புதுமை கால பெண்கள் பழமை கால பெண்களிடமிருந்து சிறந்த விஷயங்களை கற்றுக்கொண்டு அதே பழமை காலத்துடன் புதுமை காலம் இணைந்து உற்றார் உறவினர் குடும்பம் என்று அதை பின்பற்றி வாழ வேண்டும் என்று அனைத்து மகளிர் அணியருக்கும் இந்த முடிவுரையை வழங்குகிறோம். ஆஃப்டர்நூன் சார்பாக ரஞ்சனி அவர்களும் மீனாட்சி அவர்களும் இந்த மகளிர் தினம் அவர்கள் அனைவரும் நாங்கள் இந்த தீர்ப்பை முதல் தீர்ப்பாக புதுமை பெண், இரண்டாவது தீர்ப்பாக பழமை பெண் என்று இந்த நிறைவேறலை செய்கிறோம். நன்றி, வணக்கம்.